ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் விசன் ஆஃப் ரிவைவல் ஊழியங்களின் சார்பாக உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நாம் தியானம் பண்ணும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். அதில் 8ஆம் அதிகாரம் 13வது வசனம். சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள், அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமுமாய் இருப்பாராக. அவருக்கு பயப்படுகிறது என்றால் என்ன? அவர் சொல்லுகிறதுக்கு கீழ்ப்படுகிறது, அவருடைய கற்பனைகள் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறது. சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள், அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமுமாய் இருப்பாராக. அதுக்கு முந்தின வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஜனங்கள் கட்டுப்பாடு என்று சொல்கிறதை எல்லாம் நீங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லாமலும் அவர்கள் பயப்படுகிற பயத்தின்படி நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும். இந்த மனிதர்கள் நிறைய கட்டுப்பாடுகளை சொல்லுகிறார்கள். நியாயப்பிரமாணத்தை அறிந்த ஜனங்கள் தான். ஆளாளுக்கு ஒவ்வொரு விதமாக இதை எடுத்துக்கொண்டு வித்தியாசமாய் சொல்லுகிறார்கள். அவர்கள் சொந்த சித்தத்தின்படி எண்ணத்தின்படி கட்டளைகளையும் கற்பனைகளையும் உருவாக்குகிறார்கள். இப்படி சொல்லப்பட்டிருக்கு, இப்படி ஒரு வசனம் சொல்லியிருக்கு, அதுக்கு முந்தின உள்ளதையும் பார்க்க மாட்டாங்க, பிந்தி உள்ளதையும் பார்க்க மாட்டாங்க, நடுவில் உள்ள ஒரு வசனத்தை எடுத்துக்கிடுவாங்க, ஒரு வரியை எடுத்துக்கிடுவாங்க. இப்படி இருக்கு வசனம், அதனால நீ பாவி, இதை செஞ்சா பாவம், இதை செஞ்சா இது ஆண்டவருக்கு பிரிய, இதை செஞ்சா பரிசுத்தம், இதுதான் பரிசுத்தம். அப்ப இந்த நம்ம பார்க்கிற இந்த காரியம், ஜனங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லுகிறதெல்லாம் அவங்க மாம்ச சிந்தையிலே, அவர்கள் சொந்த புத்தியிலே அவர்கள் நிறைய சட்ட திட்டங்களை, பரிசேயர்கள் சதுசேயர்களை குறித்து ஆண்டவர் சொன்னார், வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே என்று. மனுஷருடைய கற்பனைகளை நீங்கள் உபதேசங்களாய் போதித்து வீணாய் எனக்கு இந்த ஜனங்கள் ஆராதனை செய்கிறார்கள் என்று தீர்க்கதரிசி சொன்னதை ஆண்டவர் இயேசு சுட்டி காட்டுகிறார். மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதிக்கிறார்கள். அவர்களுக்கு என்னெல்லாம் தோணுச்சோ, அல்லது அவங்களுக்கு ஒரு முந்தின சந்ததியில் அவங்களுக்கு என்னெல்லாம் தோணுச்சோ அதை சொன்னாங்க, அவங்க அதை செஞ்சாங்க, அவங்களுக்கு பிந்தி வந்தவங்க செஞ்சாங்க, அதை இவங்களும் செய்கிறாங்க. ஆனால் அது கர்த்தருடைய கற்பனை அல்ல, மனுஷருடைய உபதேசங்கள். அப்போ மனுஷருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய ஆரம்பிக்கும் பொழுது என்ன சம்பவிக்கிறது என்று சொன்னால், உண்மையாக தேவனுக்கு பயப்படுகிற பயத்தில் இருந்து ஜனங்களை அது விலக்குகிறது. அவர்கள் எதையோ செய்து கொண்டு இதெல்லாம் செஞ்சுட்டா நீ பரிசுத்தம், உனக்கு இதுதான் பரிசுத்தம்னு காட்டுறாங்க. அவங்க அதை செஞ்சவொன்னு அவங்க சாட்டிஸ்ஃபை ஆயிராங்க. நாங்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமாக இருக்கோம், நாங்கள் பரிசுத்தம் ஆயிட்டோம். நீ ஆகலை. ஆண்டவருடைய கற்பனை வேற, அவர் சொன்னதை செஞ்சாதான் நீ பரிசுத்தவான், இவங்க சொன்னதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்ததுனால நீ அப்போ பரிசுத்தம், நாம பரிசுத்தமாயிட்டோம் என்று ஜனங்களை நம்பும்படி செய்கிறார்கள். இந்த பொய்யான உபதேசங்கள், மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதிக்கும் போது என்ன நடக்கிறது என்றால், அவர்களை பொய்யை நம்பும்படி, மாயையை நம்பும்படி இவர்கள் பண்ணுகிறார்கள். அந்த காலத்திலேயும் சரி, இந்த காலத்திலேயும் சரி. இன்னைக்கு பார்க்கிறோம், எது பரிசுத்தம்? சேனைகளின் கர்த்தரை பரிசுத்தம் பண்ணுங்கள், கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள், சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள். பரிசுத்தம் பண்ணுகிறது அப்படின்னா என்ன? சேனைகளின் கர்த்தரை பரிசுத்தம் பண்ணுங்கள். நம்ம எப்படி அவரை பரிசுத்தம் பண்ண முடியும்? நம்ம அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பயப்படும் பயத்தோடு இருந்து அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கடைபிடித்து அவர் எதை பரிசுத்தம் என்று சொன்னாரோ அதை சொல்ல, அந்த கற்பனைகளை நம்ம கடைப்பிடிக்கும் போது நம்ம பரிசுத்தம் ஆகிறோம். நம்ம தேவனை பரிசுத்தம் பண்ணுகிறோம், அவர் நம்மாலே பரிசுத்தம் பண்ணப்படுகிறார், அவருக்கு அவருடைய நாமம் மகிமைப்படுகிறது புறஜாதிகளுக்கு முன்பாக. நம்ம ஒரு பரிசுத்தவானாய், உண்மையான பரிசுத்தவானாய், கர்த்தர் சொல்லணும் நீ பரிசுத்தவான் என்று சொல்லி, கர்த்தருடைய சாட்சி தான் சரி, உண்மையான சாட்சி. மனுஷர்கள் சாட்சி கொடுக்கிறது உண்மை இல்லை. கர்த்தர் சொல்லணும் நீ பரிசுத்தவான், கர்த்தருடைய பார்வையிலே நீ பரிசுத்தவானாய் இருந்தால் உன்னாலே அவர் பரிசுத்தம் பண்ணப்படுகிறார். நீ கர்த்தரை பரிசுத்தம் பண்ணுகிறாய் என்று அர்த்தம். இன்றைக்கு நம்ம சபைகளிலே பார்க்கிறோம், தொடர்ந்து கோயிலில் உள்ள எல்லா ப்ரோக்ராமுக்கும் ஒருத்தன் வந்துட்டா அவன் பரிசுத்தவான்னு சொல்லிடுவாங்க. தொடர்ந்து அந்த சர்ச்சில் உள்ள பாஸ்டரோடு அவன் நெருங்கி பழகி அவங்களுக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் கொடுத்து, காணிக்கைகளை கொடுத்து,
எல்லா அவர் என்னெல்லாம் ப்ரோக்ராம் சொல்றாரோ வாரத்தில் அத்தனையிலையும் இவர் வந்து இருந்து அதில் கலந்து கொண்டு ஓடி ஓடி சபைக்கு வரும்பொழுது அவர் பரிசுத்தவான் என்று பாஸ்டர் சாட்சி கொடுத்துருவார். கத்தோலிக்க சபையில் தினம் பூசை உண்டு. 5:45 பூசை ஆரம்பிக்கும் எங்க கோயிலில், எங்க ஊர்ல. டெய்லி நான் பூசைக்கு போயிடுவேன். ஒரு நாள் தப்ப மாட்டேன். 5 நிமிஷத்துக்கு முந்தி போய் முழங்கால் போடுவேன். பிந்திலாம் போக மாட்டேன். டெய்லி பூசை. சாமியார் வந்து எனக்கு சாமியாருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். அவர் தோல்ல தட்டிட்டு போவார். அவருடைய பார்வையிலே நான் பரிசுத்தவான். அவருக்கு திருப்தி ஆயிருது. இந்த பையன் ரொம்ப பக்தி உள்ள பையன். நான் யார், என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நான் என்னெல்லாம் செய்கிறேன், எப்படி வாழ்கிறேன், ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்றேனா, ஆண்டவர் சொன்ன கற்பனைகளையும் கட்டளைகளையும் நான் கடைப்பிடிக்கனா, ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் எனக்கு இருக்கா, அவரே உங்கள் அச்சமுமாயிருப்பார், அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமுமாயிருப்பாராக. கர்த்தருக்கு பயந்து அவருக்கு பயப்படுகிற பயம். மனுஷனுக்கு பயப்படுவதில்லை, மனுஷனை பிரியப்படுத்துகிறதில்லை. இன்னைக்கு சபைகளிலே பெந்தெகோஸ்தே சபைகளை எடுத்துக்கொள்ளுங்க. கணக்கில்லாத பிரிவுகள், டினாமினேஷன். பெந்தெகோஸ்தே சபை என்று சொல்லிக் கொடுத்தல சப்டிவிஷன்ஸ் எக்கச்சக்கம். ஒருத்தர் சொல்றாரு காலை கழுவினா தான் பரிசுத்தம், காலை கழுவிட்டான்னா அவன் பரிசுத்தவான். காலை கழுவி திருவிருந்து கொடுக்கணும். காலை கழுவாம திருவிருந்து கொடுக்க நீ பரலோகத்துக்கே போக மாட்ட. இன்னொருத்தர் சொல்றாரு காலை கழுவினாலாம் காணாது, நீ பரலோகத்துக்கு வர மாட்ட. ராப்போஜனம் ராத்திரி கொடுக்கணும், அப்பந்தான் உனக்கு பரலோகம். அந்த அளவு திருவிருந்த ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இன்னொருத்தர் சொல்றாரு நகையை ஃபுல்லா கலத்தி ஒரு நகையும் போடக்கூடாது, அப்பந்தான் நீ பரிசுத்தவான் பரலோகத்துக்கு போவ. நகை போட்டிருந்தா உனக்கு பரலோகம் கிடையாது. இன்னொருத்தர் சொல்றாரு வெள்ளை ட்ரெஸ் முழுசும் போடணும், கலர் ட்ரெஸ்ஸே போடக்கூடாது, அப்போ நீ பரிசுத்தவான், அப்போ பரலோகத்துக்கு போவ. கலர் ட்ரெஸ் போட்டிருந்தா நீ பரலோகத்துக்கு போக மாட்டேன். ஒருத்தர் சொல்றாரு மீசையை எடுத்தாதான் உனக்கு பரலோகம், நீ பூரண பரிசுத்தம், இல்லைன்னா உனக்கு பரிசுத்தம், நீ பரிசுத்தம் ஆகலன்னும். ரட்சிப்பே உன்கிட்ட பூரணப்படலை. மீசை இருக்கு, மீசையை சுத்தமா எடுத்தா தான் நீ பரிசுத்தவான். மீசையை எடுக்கணும், மொட்டை அடிக்கணும், அவ சொல்லதெல்லாம் செய்யணும். ஆனால் நம்ம சொல்லுகிறோம், ஒரு வசனத்தை நம்ம நேரடியாய் பார்த்து தப்பு தப்பாய் விளங்கிக் கொள்கிறார்கள். ஒரு வசனம் என்ன சொல்ல வருகிறதோ அதை விட்டுட்டு கரெக்டா அந்த வசனத்தை எடுத்துட்டு இது சொல்லுது அதனால அது தப்பு, இது தப்பு. இப்படி மனுஷருடைய கற்பனைகள் தான் இன்னைக்கு இதுல ஏற்றத்தாழ்வுகள். அதுதான் பரிசுத்த சபை, இதுதான் பரிசுத்த சபை, இதுதான் பரிசுத்த சபை. கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஜனம், கர்த்தருடைய அவரே உங்கள் பயமும் அச்சமுமாய் இருப்பாராக. பேர் கிறிஸ்தவ சபைகளில் உள்ளவர்கள் பரலோகத்துக்கு வரமாட்டாங்க. சிஎஸ்சியில் உள்ளவங்க பரலோகத்துக்கு வரமாட்டாங்க, ஆர்சியில் உள்ளவங்க வரமாட்டாங்க. இன்னும் பேர் கிறிஸ்தவ சபை யாருமே வரமாட்டாங்க. ஆவிக்குரிய சபையில் இருக்கவங்க மட்டும்தான் போவாங்க. அவங்கள தான் ஆண்டவர் கூட்டிட்டு போவார். இதெல்லாம் மனுஷரால் போதிக்கப்பட்ட கற்பனைகள், உருவாக்கப்பட்ட கற்பனைகள். 1912 தான் முதல்ல பெந்தெகாஸ்டல் மூவ்மெண்ட்ஸ் ஆரம்பிக்கப்பட்டது. சர்ச் ஆஃப் காட் தான் ஃபர்ஸ்ட்ல வந்தது. அதுக்கப்புறம் தான் சிபிஎம். அதெல்லாம் பெந்தெகாஸ்டல் மூவ்மெண்ட் அப்பதான் வருது 1912. அதுக்கு முன்னால இதெல்லாம் கிடையாது. அப்பந்தான் முதல்ல இதுல இந்த வெள்ளை ட்ரெஸ், நகை போடாதது இதெல்லாம் அப்பந்தான் வருது. அதுக்கு முந்தி கிடையாது. அதுக்கு முந்தி இந்த ஆண்டவர் இறந்ததுல இருந்து 1900 வருஷம் ஏராளமான பரிசுத்தவான்களும் இரத்த சாட்சிகளும் மரித்தார்கள். வித்தியாச உபதேசங்கள் மாற ஆரம்பித்தது. ஒரு வார்த்தை, ஒரு வசனத்தை எடுத்துட்டு அதை அப்படியே சொல்றது, இது தப்பு, இது ரைட்டு, இது தப்பு. பர்சனலா 1000 குற்றங்கள் அவனுக்குள்ளே இருக்கும். இன்னைக்கு சிஎஸ்ஐ சபைகளை பார்க்கிறோம். நான் சிஎஸ்ஐ சபைகளுக்கு ஊழியத்துக்கு போவது உண்டு. சில சபைகள் அவர்கள் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தோடும் நடுக்கத்தோடும் இருக்கிற அநேக ஜனங்களை நான் சந்திக்கிறேன். ஒரு 100 விசுவாசி இருந்தாங்கன்னா அதுல ஒரு 25 விசுவாசி கண்ணீரோடும் நடுக்கத்தோடும் தேவனுக்கு பயந்து தேவ சித்தத்தை அறிந்து அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆண்டவர் அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்தினார், தெளிவா பேசினார். அதுக்கப்புறம் தான் நான் இதை செய்தேன். அப்படி ஆண்டவருடைய சத்தம் கேட்டு நடக்கிறவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள், வரம் பெற்றவர்கள். வரம்லாம் சும்மா ஒன்றும் கொடுக்க மாட்டார் ஆண்டவர். ஆவியின் வரங்கள். சுவிசேஷ ஊழியர்கள் இடத்துல இன்னைக்கு அநேக சுவிசேஷ ஊழியர்கள் ஆவியின் வரங்களால் நிரப்பப்பட்டு இன்னைக்கு ஊழியம் செய்தாங்க. அப்ப அவர்கள் அநேக பேர் கிறிஸ்தவ சபைகள் என்று சொல்லப்படுகிற, இவர்களால் சொல்லப்படுகிற சபைகள்.
ஒவ்வொரு சபையும் நடத்துகிற அந்த ஊழியர்களுக்கு, அந்த சபை போதகருக்கு ஆண்டவருடைய அழைப்பு இருக்கிறது, அவருடைய அபிஷேகம் அவர்கள் மேலே இருக்கிறது. யாரையும் நம்ம அற்பமாய் பேசக்கூடாது. கத்தோலிக்க சபையா இருந்தாலும் அந்த இருக்கிற சாமியார் 13 வருஷம் படிச்சுட்டு தான் வராங்க. அந்த தேவ அழைத்தலை பெற்று அவருடைய அபிஷேகத்தை பெற்று தான் அவங்க வராங்க. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், அவங்களுக்கு எதிராக பேசக்கூடாது, அவங்கள பிளேம் பண்ணக்கூடாது. கர்த்தருடைய காரியங்களை நம்ம நிதானிக்க முடியாது. பியாண்ட் அவர் மைண்ட் லெவல், நம்ம சிந்தனை மண்டலங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட நிறைய விஷயங்கள் விளங்காது. நமக்கு அதுக்கு தக்க அறிவு இல்லை, அது கர்த்தருக்குத்தான் தெரியும். அதனால எதை குறித்தும் தீர்ப்பு சொல்லாது. குறித்த காலத்திற்கு முன் எதை குறித்தும் யாரை குறித்தும் தீர்ப்பு சொல்லாது. நீ அளக்கிற அளவின்படியே உனக்கு அளக்கப்படும். எந்த அளவினால் அளக்கிறாயோ அதே அளவினால் அளக்கப்படும். நீ எப்படி நியாயம் தீர்க்கியோ அதே போல நீ நியாயம் தீர்க்கப்படுவாய். நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடி ஒருவரையும் நியாயம் தீராதிருங்கள். துணிஞ்சு வாய் கூசாம சொல்லுங்கள், அதே நியாய தீர்ப்பு உனக்கு வரும். அவன் செஞ்சானோ செய்யலையோ உனக்கு தெரியாது, தெரியாம நீ பேசுற. தீர்ப்பிடாதிருங்கள், தீர்ப்பிடப்படுவீர்கள். இதெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகள். சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள். கர்த்தரை பரிசுத்தம் பண்ணுனா இந்த மாதிரி காரியங்கள்லாம் இருக்காது. கர்த்தருக்கு பயம் இருந்தா, கர்த்தரே நமக்கு பயமும் கர்த்தரே நமக்கு அச்சமுமா இருந்தா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டால் கொள்கிற ஒரு மனுஷன் இப்படிப்பட்ட காரியங்களை பேச மாட்டான், யாரையும் குற்றப்படுத்த மாட்டான், யாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க மாட்டான். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் அதிலே 15வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல. நம்முடைய அழைத்த தேவன் பர்ஃபெக்ட், பூரண பரிசுத்தர். பரிசுத்தம் என்று சொல்லப்படும் பொழுது ஒரு பக்கத்தை மட்டும் பார்க்க கூடாது. இன்றைக்கு சபைகளிலே காணப்படுகிற காரியங்கள், பெந்தெக்கோஸ்தே சபையில் பொதுவா சொல்லது, வெத்தலைபாக்கு பீடி சிகரெட் போடலைன்னா பரிசுத்தம், அதை விட்டுட்டான்னா பரிசுத்தம். ட்ரிங்க்ஸ் அடிக்கிறா, லிக்கர் யூஸ் பண்ணுதான், அது அந்த பழக்கம் குடிகாரனா இருக்கான், அதை விட்டுட்டான்னா அவன் பரிசுத்தம். இப்படி ஒவ்வொன்றா செய்துட்டு நம்ம பரிசுத்தம் தான், அது விட்டது பரிசுத்தம் தான். ஆனா அது மாத்திரம் அல்ல, இது எந்த பழக்கமுமே இல்லாத எத்தனையோ ஜனங்கள், அதிகமான ஜனங்கள் புறஜாதிகள் இருக்காங்க, கிறிஸ்தவ ஜனங்கள் இருக்காங்க, கிறிஸ்துவை அறியாத புறஜாதி புற மார்க்கத்தில் உள்ளவர்கள் இருக்காங்க. எந்த கெட்ட பழக்கமும் அவங்களுக்கு கிடையாது சின்ன பிள்ளையில இருந்து. அப்படி வாழ்றவங்க இருக்காங்க. இது ஒரு பெரிய சாதனை இல்லை. இதெல்லாம் செஞ்சிட்டா பரிசுத்தம், அதனால அது ஒரு சாட்டிஸ்ஃபை ஆகிறது, அப்படி அல்ல. பரிசுத்தம் என்பது பேதுருவில் நம்ம பார்க்கிற ஒரு காரியம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தம். நம்ம நடந்து கொள்ளுகிற விதங்கள், நம்ம பேசுகிற விதங்கள், இந்த உலகத்தில் வாழுற விதம், நடக்கைகள், நம்ம செயல்படுகிறோம் நிறைய காரியம். ஒரு பிசினஸ் பண்ணுனா நீ உன் பிசினஸ்ல எப்படி செய்த, அநியாயம் பண்றியா, அக்கறம் பண்ணுதியா? ரியல் எஸ்டேட் பண்ணுனா ரியல் எஸ்டேட்ல நியாயமா செய்தியா? நீ நியாயமா செஞ்சு கொடுத்து அதுல கமிஷனை வாங்கிட்டு போக தப்பு இல்லை. அநியாயம் பண்ணி ஏமாத்தி வஞ்சகம் பண்ணி சில காரியங்களை செய்தியா? அதுல நேர்மையா இருக்கிறாயா? நீ வேலை பார்க்கிற அதுல நேர்மையா இருக்கிறாயா? லஞ்சம் வாங்காம இருக்கியா? நீ லஞ்சம் வாங்கினேன்னா ஆண்டவரை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறாய். நீ லஞ்சம் வாங்காம இருந்தால் அவர் உன்னால் பரிசுத்தம் பண்ணப்படுகிறார். அப்படி லஞ்சமே வாங்க மாட்டேன் பிரதிஷ்டை பண்ணுற ஆட்கள் இன்றைக்கும் ஆபீஸ்ல இருக்காங்க, அநேக துறைகளில் இருக்கிறாங்க. அவங்க படாத பாடுபடுறாங்க, அவங்க அநேக நெருக்கங்களை சந்திக்கிறாங்க, ஆனா தொடமாட்டாங்க. எனக்கு தெரிந்த நிறைய பேர் உண்டு. சில ஊழியங்களை செய்து கொண்டிருந்தார் டவுன் பிளானிங் ஆபீஸ்ல திருநெல்வேலியில. சிஎஸ்ஐ சபைக்கு இப்ப செல்லுகிற விசுவாசி, அவ்வளவு ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம். பிரதிஷ்டை பண்ணார், வேலைக்கு அவருக்கு ஆர்டர் வந்தோன்னு பிரதிஷ்டை பண்ணார். அந்த வேலை அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ல கையை வச்சு ஜெபம் பண்ணார். சாகு வர 10 பைசா நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், வாங்குற சம்பளத்திலேயே நான் வாழ்வேன் என்று சொல்லி அவர் பிரதிஷ்டை பண்ணி கொண்டு இந்த வேலையை நீ கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக் கொண்டு அந்த வேலையில போய் ஜாயின் பண்ணார். இன்றைக்கு வரைக்கும் அந்த பிரதிஷ்டையில இருக்கிறார், வயது ஆயிற்று. அப்போ
இப்படி வாழும் பொழுது நம்மால் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தம் பண்ணப்படுகிறார். அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமுமாய் எப்போதும் அவருடைய கர்த்தரை என் கண் முன்பாக வைத்திருக்கிறேன். காலையிலிருந்து ராத்திரி வரை ஜெபம் பண்ணும்போது மட்டுமில்லை, ஆலயத்துக்கு போகும்போது மட்டுமில்லை, நம்ம வாழுகிற வாழ்க்கை தான் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகுது. எப்படி வாழுகிறோம்? வாரத்தில் ஒரு நாள் தான் கோயிலுக்கு போறோம் அல்லது 2 நாள் போறோம். மீதி நாட்களில் உலகத்தில் வாழுவோம். உலகத்தில் வாழ்ற வாழ்க்கை எப்படி அதை ஆண்டவர் பார்க்கிறார். அதன்படி நமக்கு நியாயத்தில் அவனவன் கிரியைகளின்படி நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. நீ கோயிலுக்கு போறதை வச்சு அவர் ஒன்னும் பரலோகத்துக்கு கூட்டு போறதில்லை. நீ எப்படி கர்த்தருக்கு பயந்து இந்த உலகத்தில் வாழ்ற, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உனக்கு இருக்கா? அவரே உன் பயமும் அவரே உன் அச்சமுமாய். இவர்கள் சொல்லுகிற சட்ட திட்டங்கள், மனுஷருடைய கற்பனைகள் எல்லாம் நீ கடைப்பிடிச்சு ரொம்ப திருப்தியா நான் உலகத்திலே பரிசுத்த நான் தான் நீயா நினைத்து கொண்டால் அதுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. கர்த்தர் உன்னோடு எதில் இடப்படுகிறார், எப்படி பேசுகிறார், வாயின் வார்த்தைகள் சொற்களால் குற்றப்படக்கூடாது. கோபங்கள், எரிச்சல்கள், காய்மகாரங்கள், பொறாமைகள், அடுத்தவனை கெடுக்கிறது, அடுத்தவனை பிளேம் பண்ணி அவனை நாசமாக்குறது, அவனை தூசிச்சு நிந்தித்து அதை பரப்பி அவனுடைய பேரை கெடுக்கிறது, பரிசுத்த குலைச்சல். கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறீர்கள். உங்களால் அவருடைய நாமம் பரிசுத்த குலைச்சல் ஆக்கப்படுகிறது. நிறுத்துங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் ஒரு நாளும் இதை செய்ய முடியாது, செய்ய மாட்டான். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாததுனால செய்கிறார்கள். ஆவிக்குரிய சபைக்கு போகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் செய்கிறார்கள். இதெல்லாம் செஞ்சுட்டு நீ ஆவிக்குரிய சபைக்கு போறதுனால நீ பரலோகத்துக்கு போறது இல்லை. நீ வாழுகிற வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமாய் இருந்தால், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உனக்கு இருக்குமானால், அவரே உன் பயமும் அச்சமுமாய் இருப்பாரானால், அவருடைய கற்பனைகளின்படி செய்வாயானால், வாழ்வாயானால், ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வாயானால், கண்டிப்பாக நித்திய ஜீவன் உனக்கு கிடைக்கும். ஏதாவது ஒரு மனுஷன்ட்ட போய் ஒட்டிக்கிட்டு, அந்த ஊழியக்காரர் எனக்கு ரொம்ப வேண்டியவர், அவரை தெரியுமா, அவர் எவ்வளவு பெரிய ஊழியர், அவர் நானும் ஒன்னா உட்கார்ந்து, நீ ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டாலும் சரி, தனியா உட்கார்ந்து சாப்பிட்டாலும் சரி, பரலோகத்துக்கு ஒருவேளை அவர் போவாரு, நீ போகாம தூர தள்ளப்படுவ. யாரையும் டிபெண்ட் பண்ணி கொண்டு ஹீரோ வொர்ஷிப் இன்னைக்கு நடக்கிறது. யாராவது ஒரு ஊழியக்காரரை பார்த்து இவர் தான், ரசிகர் மன்றங்கள் மாதிரி இன்னைக்கு வைத்துக் கொண்டு கர்த்தரை விட்டுட்டாங்க. இவர் பின்னால ஓடி, அதனால இவர் என்ன பரலோகத்தை கூட்டிட்டு போயிடுவார். ஒருத்தனும் உங்களை பரலோகத்தை கூட்டு போக மாட்டான். ஒரு காலத்திலே கத்தோலிக்க சபையிலே ஒரு உபதேசம் உண்டு. போப்பு என்பவர் தவறா வரம் பெற்றிருக்கிறார். நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதுல இருந்து எனக்கு கத்தோலிக்க சபையில பிறந்து வளர்ந்தவர். போப்புக்கு தவறா வரம் உண்டு. அவர் சொன்ன ஆண்டவருடைய வார்த்தை தான். அவர் சொன்ன அதுல தப்பு வராது. அவர் சொன்னதை கேட்டாலே நம்ம பரலோகத்துக்கு போயிடலாம். தவறா வரம், பரலோகத்தினுடைய சாவியும் நரகத்தினுடைய சாவியும் அவர்கிட்ட இருக்கு. எனக்கு அப்படி ஞான உபதேசத்துல சொல்லி கொடுத்தாங்க. அன்னைக்கு போப்பு மட்டும்தான் தவறா வரம் பெற்றிருந்தார். இன்னைக்கு முக்குக்கு முப்பு போப்பு உருவாயிட்டாங்க. அன்னைக்கு அதை சொல்லி கிண்டல் பண்ணாங்க. ஆதியில பெந்தைக்கோஸ்தே சபைகள்ல இதெல்லாம் சொல்லி கிண்டல் பண்ணாங்க. நான் ஆர்சியில இருக்கும் பொழுது, ஆனா ஆர்சியில நான் பக்தியா இருந்தேன். நான் இன்றைக்கும் அதெல்லாம் குறை சொல்லவில்லை. ஆனா அன்றைக்கு இவர்கள் கேலி பண்ணினாங்க. இன்னைக்கு சபையில இருக்கிற ஒவ்வொரு பாஸ்டரும் ஒவ்வொரு போப்பு, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான போப்புகள் உருவாயிட்டாங்க. இப்போ அவங்க எல்லாரும் தவறா வரம் பெற்றவங்க. அவங்க என்ன சொன்னாலும் அது சரி, அப்படி ஆயிட்டு. இன்னைக்கு இதுதான் மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதிக்கிறது. சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள், அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமுமாய் இருப்பாரா. இவர் பின்னால போ, அவர் பின்னால போ, அந்த சபையிலிருந்து போய் இந்த சபையில போய் சேர, இந்த சபையிலிருந்து அந்த, இவர் தான் இருக்கிறதுலே பெரிய பயங்கரமான ஊடி. இவர் கூட போயிட்டாக்கி இவர் பரலோகத்துக்கு கூட்டு போயிடுவார். பஸ்ல இடம் பிடிச்ச மாதிரி ஜனங்கள் அங்கும் இங்கும் ஓடுகிறார்கள். வாழ்க்கையை பத்தி கவலை இல்லை. நம்ம எப்படி வேணாலும் வாழலாம், இஷ்டம் போல இருக்கலாம், நினைச்சதெல்லாம் செய்யலாம். அந்த சபையில போய் இருந்துட்டா போதும், அந்த சபைக்கு போயிட்டா போதும். அப்படி ஒரு மாயையின் கயிறுகளினால் ஜனங்கள் இன்றைக்கு கட்டப்படுகிறார்கள்.
சொந்த வாழ்க்கையில சாட்சி இல்லை. அவர்கள் செய்கிற காரியத்துக்கும் தேவ ஜனத்துக்கும் சம்பந்தமே இல்லை. அது அவர்களுக்கு உறுத்தல, உணர்த்தப்படல. அந்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளே அந்த தப்புன்னு சொல்லல. ஆனா அவங்க செய்கிறாங்க, இதையும் செய்யறாங்க, அதையும் செய்யறாங்க. உன்னுடைய குற்றங்களும் உன்னுடைய தவறுகளும் உணர்த்தப்படவில்லை. ஆனால் நீ போற இடமே சரியில்லை. முதலாவது உன் குற்றங்கள் உணர்த்தப்படணும். தேவ சமூகம் என்பது ஒரு மனுஷன் அங்க வந்து சேர்ந்த உடனே முதலாவது அந்த தேவ சமூகத்தில் நடக்கிற காரியம் நம்முடைய குற்றங்களும் குறைகளும் உணர்த்தப்படணும். இன்னென்ன காரியங்கள் ஒன்றதுல சரியில்லை என்று சொல்லி உணர்த்தப்படணும். பரிசுத்தவான்கள் தேவனை சந்திக்கும் பொழுது, தேவ சமூகத்தில் போகும் பொழுது அப்படியே முகங்குப்புற விழுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி தேவ தரிசனத்தை கண்ட பொழுது அப்படி முகங்குப்புற விழுந்த, ஆண்டவரே நான் அசுத்த உயர்வுள்ள மனுஷன், அசுத்த உதடு உள்ள மனுஷர்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறேன். எனக்கு தகுதி கிடையாது. நான் இதை செய்யறதுக்கு நான் பாவி. உடனே பலிபீடத்திலிருந்து ஒரு அக்கினி தழலை எடுத்து அவன் உதடை தொட்டு நீ பரிசுத்தமானாய் என்று. ஒரு நிமிஷத்துல ஒரு மனுஷன் ஆண்டவர் பரிசுத்தமாக்குவார். ஆனா நீ உணரணும். ஒரு மனுஷனை ஒரு நிமிஷத்துல ஆண்டவர் பரிசுத்தமாக்குவார். நீ உன் குற்றத்தை உணரணும். பாவங்களை அறிக்கையிடணும். இருதயத்துல நீ உணரணும், மனம் திரும்பணும். அப்போ உன்னை பரிசுத்தமாக்குவார். நீ உணரவே இல்லை, நீ செஞ்சதே உனக்கு தெரியல. நான் தேவ பிரசன்னத்தில் நிற்கேன், தேவ சமூகத்துக்கு போனேன், அங்க தேவ பிரசன்னம் பயங்கரமா, தேவ பிரசன்னம் பயங்கரமா இருந்தா நம்முடைய குற்றங்கள் நமக்கு உணர்த்தப்படும், நம்முடைய பாவங்கள் நமக்கு உணர்த்தப்படும். உண்மையாக தேவ சமூகம் என்பது அதுதான் தேவ சமூகம். உணர்த்தவே படலைன்னா அது தேவ சமூகம் இல்லை, தேவ பிரசன்னமும் இல்லை. நீ போன மாதிரியே திரும்பி வந்து உன்கிட்ட எந்த மாற்றமும் இல்லைன்னா அது தேவ பிரசன்னம் அல்ல. நம் உணர்ச்சி வசப்படுகிறத தேவ பிரசன்னம் என்று இன்றைக்கு நினைக்கிறார்கள். சரீரத்தில் உள்ள மாம்ச பிரகாரமான உற்சாகங்கள் உணர்ச்சி வசப்படுவதை தேவ பிரசன்னம் என்று அது நம்பப்படுகிறது. தேவ பிரசன்னம் என்பது மனுஷனுடைய குற்றம் குறைகளை உணர்த்தும். அவனுக்கு போன உடனே ஒரு மனுஷன் முதலாவது அந்த மனுஷனுக்குள்ள நடக்கிற தேவ பிரசன்னத்துக்குள்ள ஒரு மனுஷன், உண்மையான தேவ பிரசன்னத்துக்குள்ள ஒரு மனுஷன் நுழைந்தால் முதலாவது அவனுக்கு அவனுடைய குற்றங்கள் குறைகள் ஒன்று, நான் ஏமாத்திரம், நான் சரியில்லையே, நான் இப்படி இருந்துட்டேன், இப்படி இருக்கேன், இதெல்லாம் உணர்த்தப்பட்டாதான் அந்த இடம் தேவ பிரசன்னத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறது என்று அர்த்தம். உனக்கு ஒரு உணர்வுமே வரலேன்னா அது தேவ பிரசன்னம் இல்லை, அது உணர்ச்சி வசப்படுகிறது. உன்னை உற்சாகப்படுத்தி உணர்ச்சி வசப்பட வைக்கிறாங்க. உணர்ச்சி வசம் எங்கே நடக்கல? சங்கீதங்கள் நடக்கு, சங்கீத கச்சேரிகள் நடக்கு, சினிமா பாடல்கள் நடக்கு. அப்படியே பரவசத்தில் நிக்கிறாங்க, மெய் மறந்து நிக்கிறாங்க, கட்சி தலைவர்கள் பின்னால போய் நிக்கிறாங்க. அப்படி அவங்க கண்ட்ரோல் அவங்க இல்ல, மெய் மறந்து நிக்கிறாங்க இந்த தலைவர்களை பார்த்து. இதெல்லாம் மாம்சத்தில் உண்டாகிற உணர்ச்சி வசப்படுகிற ஒரு காரியம். இது தேவ பிரசன்னம் அல்ல. இன்றைக்கு அந்த அப்படிப்பட்ட மாம்சத்தில் வரக்கூடிய அந்த உணர்ச்சி வசப்படுகிற அனுபவம் தேவ பிரசன்னம் என்று இந்த நாட்களிலே நம்பப்படுகிறது. அதனால நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தராயிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நிறைய காரியங்கள் வேதத்திலே பரிசுத்த குலைச்சல் என்கிற சொல்லுகிறார். என் நாமத்தினாலே நீங்கள் பொய்யான இடும் பொழுது என் நாமம் பரிசுத்த குலைச்சலாக்கப்படுகிறது. இப்படி ஆசாரியர்கள் தப்பு செய்யும் பொழுது பரிசுத்த குலைச்சலாக்கப்படுகிறது. ஆசாரியருடைய பிள்ளைகள் தப்பு செய்யும் பொழுது அந்த தேவ சமூகம் பரிசுத்த குலைச்சல். பழைய ஏற்பாட்டு காலத்தில் என் கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள், அப்பொழுது நான் உங்களால் பரிசுத்தம் பண்ணப்படுவேன். கண்களை மூடி ஜெபிப்போமா. நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே என் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவர்களுக்குள்ளே பலமாய் கிரியை செய். உம்முடைய பிள்ளைகளை நீர் பரிசுத்தப்படுத்தும். சேனைகளின் கர்த்தரையே அவர்கள் பரிசுத்தம் பண்ணும்படியாய் அவன் நீரே அவர்களுடைய அச்சமும் அவர்களுடைய பயமுமாய் இருக்கும்படியாய் கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீரா. உடைய பிள்ளைகளோடு கூட நீர் இடைப்படுவீரா. மெய்யான பரிசுத்தம், மெய்யான பரிசுத்தம். உம்முடைய கற்பனைகள், உம்முடைய கட்டளைகள் எது என்று வேதத்தை ஆராய்ந்து தேடி அவைகளுக்கு கீழ்ப்படிந்து தன்னை தாங்களே உணர்ந்து தேவ சமூகத்திலே தங்களை உணர்ந்து உணர்த்தப்பட்டு சுத்திகரிக்க ஒப்பு கொடுத்து பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையும்படியாய் கர்த்தர் தயவு செய்வீராக. உடைய பிள்ளைகளுக்கு நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்கள் எனக்கு ஏற்ற பரிசுத்தராய் இருங்கள் என்று சொன்னீரே. உடைய பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தும்.
மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.